ஒரு சிறுவன் பாடசாலை விட்டு போகும்போது அந்த வழியோரமாக சாலையோரத்தில் மாம்பழம் விற்கும் பாட்டியிடம் பழம் வாங்கி செல்வான். ஒரு நாள் அவன் பாடசாலை சென்றபோது அவனது வகுப்பாசிரியர் எல்லா மாணவர்களுக்கும் ஒரு பரீட்சை வைத்தார். இன்று நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும். நாளை வந்து உதவி செய்தீர்களா, யாருக்கு செய்தீர்கள் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னாள். அதன் பின்பு அவள் மாணவர்களை பார்த்து, சின்னஞ்சிறு வயதினிலே நீங்கள் நல்ல பழக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யும் உதவிகள் உங்கள் வாழ்க்கையை வெற்றியை நோக்கி செல்லும் என்று சொன்னாள். அந்த சிறுவன் பாடசாலை முடித்து வீடு திரும்பினான். சாலையோரமாக அவன் நடந்து வந்த போது மாம்பழம் விற்கும் அந்த பாட்டியை பார்த்தான். அந்த பாட்டி மிகவும் களைப்புடன் தூங்குவதை பார்த்தான். அருகில் சென்று அந்த மேசையில் இருந்த அனைத்து பழங்களையும் அந்த சாலையோரமாக செல்பவர்களிடம் கூவி கூவி விற்றான். அனைத்து பழங்களையும் விற்று காசாக்கினான். அதன் பின் அந்த பாட்டி கண் திறந்து பார்த்தபோது பழங்கள் ஒன்றும் அங்கிருக்கவில்லை. ஐயோ, எங்கே என் பழங்கள்? மிகவும் களைப்பாக இருக்கிறது என்று தூங்கிவிட்டேன். என் பழங்களை எல்லாம் யாரோ திருடி சென்று விட்டார்கள் என்று புலம்பினாள். அந்த சிறுவன், அழாத பாட்டி, உனக்கு உதவி செய்யலாம் என்று எண்ணி களைப்பில் தூங்கிக் கொண்டிருந்த உன்னை எழுப்பாமல் அனைத்து பழங்களையும் நானே விற்றுவிட்டேன். இந்தா உன்னுடைய காசு என்று சொல்லி காசுகளை அவள் கைகளில் கொடுத்தான். அந்த பாட்டி அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு ஆசீர்வாதம் செய்தாள். மறுநாள் அந்த சிறுவன் பாடசாலைக்கு சென்றான். ஆசிரியர் எல்லோரிடமும் என்ன உதவி செய்தீர்கள், யாருக்கு உதவி செய்தீர்கள் என்று கேட்டாள். ஒவ்வொருவராக முன் வந்து அவர்கள் செய்த உதவிகளையும் யாருக்கு அவர்கள் உதவி செய்தார்கள் என்பதையும் விளக்கி சொன்னார்கள். அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி என்று ஒவ்வொருவரும் சொன்னார்கள். அந்த சிறுவனை பார்த்து ஆசிரியர் கேட்டார், நீ யாருக்கு என்ன உதவி செய்தாய் என்று. அதற்கு அந்த சிறுவன், பாட்டியின் பழங்களை விற்பதற்கு உதவி செய்தேன் என்று சொன்னான். ஆசிரியர் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். அவள் அவனை அணைத்து அனைத்து மாணவர்களையும் பார்த்து, நீங்கள் உங்கள் உறவினர்கள், உங்களுக்கு உதவி செய்பவர்கள், இவ்வாறான நபர்களுக்கு உதவி செய்தீர்கள். ஆனால் இவன் எந்த உறவும் இல்லாத, யாரென்று தெரியாத, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த பாட்டிக்கு உதவி செய்தான் என்று சொன்னாள். அதன் பின், நான் உன் செயலை பாராட்டுகிறேன் என்றாள். அனைத்து மாணவர்களையும் பார்த்து, உங்கள் ஒவ்வொருவருடைய செயலும் மிகவும் நல்லது. வாழ்வில் முன்னேற வேண்டுமென்றால் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னாள். அதன் பின் அந்த சிறுவன் வளர்ந்து பெரியவனாகி இந்தியாவிலேயே நம்பர் 1 பிசினஸ் மேனாக உயர்ந்தான். அவன் வாழ்நாள் முழுவதும் ஏழை எளியவர்களுக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணம் செய்தான். அந்த இளைஞன் இன்று உலகத்தில் இல்லை. ஆனால் இன்னும் உலகத்தில் ஒவ்வொரு நெஞ்சங்களிலும் மாமனிதராக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்.